நண்பர்களே, இன்னைக்கு உலகையே கவனிக்க வச்ச ஒரு சம்பவத்தை பத்தி தான் பார்க்க போறோம். மொரோக்கோவிலேருந்து நூத்துக்கணக்கான மக்கள் கடல் வழியா நீந்தி ஸ்பெயின் நாட்டை வந்து அடைஞ்சிருக்காங்க. ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு மக்கள் நீந்தி செல்வது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா, ஏன் இந்த மாதிரி ஆபத்தான முடிவை இவங்க எடுத்திருக்காங்க? மொரோக்கோவுக்கு பக்கத்துல இருக்க கியூட்டான்ற ஸ்பெயின் நிர்வாக பகுதிக்கு போக பலர் வந்து பார்த்தீங்கன்னா, கடல்ல இறங்கி நீந்தியிருக்காங்க. இவர்கள்ல இளைஞர்கள் மட்டும் கிடையாது, சில சிறுவர்களும் வந்து இருந்ததா தகவல் வந்து வெளியாயிருக்கு. இவ்வளவு ஆபத்தான வழிமுறை ஏன் கையாண்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வேலைவாய்ப்பு இன்மை, பொருளாதார நெருக்கடி, அது மட்டும் இல்லாம யூரோப்ல நல்ல வாழ்க்கை கிடைக்குன்ற நம்பிக்கை காரணத்தினால இவங்க சட்டப்படி செல்ல முடியாத பலரும் உயிர பணயம் வச்சு இந்த ஆபத்தான வழிய தேர்வு செஞ்சிருக்காங்க. இந்த சம்பவம் மட்டும் இல்லாம, அந்த பகுதியில பலர் போராட்டத்திலயும் வந்து ஈடுபட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பாதுகாப்பு வழங்கணும், யூரோப்ல தங்க அனுமதி கிடைக்கணும், மனிதாபிமான அடிப்படையில அவங்கள வந்து நடத்தணும் அப்படின்னு கோரிக்கை வச்சு கோஷங்கள் எழுப்பி போராட்டம் நடத்தி வராங்க. இந்த சம்பவம் நடந்து ஸ்பெயின் கடலோர காவல் படையினர், அது மட்டும் இல்லாம பாதுகாப்பு படையினர் விரைந்து செயல்பட்டு பலரையும் மீட்டிருக்காங்க. சிலருக்கு மருத்துவ உதவியும் வழங்கப்பட்டு, அதே நேரத்துல எல்லை பகுதிகள்ல பாதுகாப்பும் அதிகரிக்கப்பட்டிருக்கு. இது ஒரு நாட்டோட பிரச்சனை மட்டும் கிடையாது. உலக நாடுகள் இணைஞ்சு கவனம் செலுத்த வேண்டிய மனிதாபிமான பிரச்சனையாவும் பார்க்கப்படுது.